வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் saree மேக்கப் லுக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த saree மேக்கப் லுக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்குள்ளே வர மாதிரி தான் வந்து எடுத்திருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம அந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸை வந்து நான் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்க இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் தான். கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக டாட்டாக வச்சுட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த பதஞ்சலியோட ஆலோவேரா ஜெல். நீங்கள் தனியாக வந்து ப்ரைமரும் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி இந்த ஆலோவேரா ஜெல்லை தான் வந்து ப்ரைமராக யூஸ் பண்ண போகிறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 60 ml நான் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இப்போ இதையுமே கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாலும் ப்ரைமர் போட்டாலும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உடனே மூவ் பண்ணாதீங்க. அது ஃபேஸில் கொஞ்சம் அப்சர்வ் ஆகிறதுக்கு டைம் விட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்தது அப்ளை பண்ணுங்கள். இப்போ ப்ரைமர் போட்டதுக்கப்புறமாவும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஃபேஸை காய விட்டு அதுக்கப்புறமா நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் எடுத்திருக்க இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாக்மேயோடைய பர்ஃபெக்ட் லிக்விட் ஃபவுண்டேஷன். இதோடைய ஷேட் வந்து நேச்சுரல் பேர்ல் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் 3 ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஃபவுண்டேஷன் ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு வந்து கையில் எடுத்துக்கோங்க. இல்லைனா அந்த தண்ணி தனியாகவும் அந்த க்ரீம் தனியாகவும் வந்து இருக்கும். நல்லா ஷேக் பண்ணும்போது மிக்ஸ் ஆகிடும். இப்போ இந்த ஃபவுண்டேஷனை என்னோடய ஒரு சைடு ஃபேஸில் நான் டாட்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாக டாட்டாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சைடு பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு சைடு காஞ்சி திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எப்போவுமே இந்த மாதிரி டாட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாகவே வந்து வரும். இப்போ என்னோடய நெக்கில் கண்ணுக்கு மேலே எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஃபவுண்டேஷன் வச்சுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இதுவுமே ஃபேஸில் வந்து காயறதுக்கு கொஞ்சம் டைம் விடுங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே பவுடர் அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த லாக்மேயோடைய ரோஸ் பவுடர் தான் வந்து எடுத்திருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 170. நான் ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வேறு ஸ்பஞ்ச் இருந்தால் அதை வச்சு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பவுடர் போட்டு முடித்ததுக்கப்புறமா அடுத்ததான் அந்த லாக்மே ஐகானிக் தான் வந்து எடுத்துக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 180. இப்போது நான் போட்ட இதே காஜலை வச்சு நான் லைனரும் வந்து போட போகிறேன். எப்போவுமே saree மேக்கப் லுக் பொறுத்த வரைக்கும் லைன் கொஞ்சம் வந்து டார்க்காக போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. லைனர் போட்டதுக்கப்புறமா நான் இந்த ஏடிஎஸ் ஐப்ரோ பென்சில் வச்சு ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது நார்மலாக நம்ம ஃபேன்சி ஸ்டோரில் வாங்குகிற ஐப்ரோ பென்சில் தான். அடுத்ததான் இந்த ஐடெக்ஸ் டேஸ்லருடைய மஸ்காரா தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ் தான். இப்போ ஓரளவுக்கு நம்ம ஃபுல் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்ததான் நான் வந்து லிப்ஸ்டிக் போட போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து நல்லா டார்க் கலர் ரெட் லிப்ஸ்டிக் தான். பட் நான் கொஞ்சம் லைட்டாகவே வந்து போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறமா இப்போ நான் வந்து பொட்டு வச்சுக்க போகிறேன். இப்போ ஃபுல் மேக்கப்புமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததான் நான் ஒரு ஜிமிக்கி வந்து எடுத்துக்கிறேன். saree மேக்கப் லுக் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஜிமிக்கி போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். மேக்கப்புக்கு நம்ம எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம ஆக்சசரிஸ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் நிறைய ஜுவல்ஸ் நம்ம எதுவும் போட்டுக்கணுன்ற அவசியம் இல்லை. சிம்பிளாக இருந்தாலும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி போட்டோம் அப்படின்னா வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஒரு கோல்டு கலர் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோல்டு கலர் பேங்கிள் போடும்போது முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாரிக்குமே வந்து நல்லா செட் ஆகும்.
இப்போ ஆக்சசரிஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக வந்து நான் பூ வச்சுக்க போகிறேன். ட்ரெடிஷ்னல் மேக்கப் அப்படின்னு சொன்னாலே இந்த பூ வைக்கிறது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக நெத்தியில் இந்த மாதிரி வந்து குங்குமம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து நீங்கள் ஒரு வெட்டிங்க்கு கெஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னாலும், இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மேக்கப் போடும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கக்கூடிய மேக்கப் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த மேக்கப் லுக்கை நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.